இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு சந்திக்கவுள்ள பாதிப்புகள் குறித்து திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் எம்பி தயாநிதி மாறன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் வட மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பெருமளவு உயரும் என்றும் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவே உயரும் என்று கூறினார். மேலும் இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தியை மேற்கோள் காட்டி உத்தரப்பிரதேசத்தில் தொகுதிகள் 80 140ஆகவும் பீகாரில் 40 73ஆகவும் உயர வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் வெறும் 51ஆக உயரும் என கூறினார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு இது தண்டனை வழங்குவது போல் உள்ளது என்றும் இதனால் நிதி பகிர்வு மற்றும் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரல் பலவீனமடையும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறைக்கு பிறகுதான் பெண்கள் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்பதால் இது உடனடியாக பெண்களுக்கு பயன் தராது, இது ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை எனவும் விமர்சித்தார். மேலும் இந்த நடவடிக்கை கண்டித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பின் பேரில் நாளை நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்றும் தமிழக மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், பல்லை பிடுங்கி ஓரம் கட்டப்பட்ட அண்ணாமலை தானும் ஏதோ பேச வேண்டும் என்ற கருத்தை கூறுகிறார். தமிழகத்தின் மீது அக்கறை இருந்தால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் நமது உரிமையை பிரதமர் மோடி அமித்ஷா பறிக்கிறார்கள், எனவே நாளை நமது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வந்த அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது என்று கூறிய கருத்து பல்வேறு அரசியல் தளங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளா, புதுச்சேரி, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில்தான் தேர்தல் நிறைவடைந்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் இன்னும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பை அவசரமாக செய்ய வேண்டிய தேவையே இல்லை. நிதானமாக விவாதிச்சு செய்ய வேண்டிய வேலை எப்பவுமே. பிஜேபி இப்படி திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் திருப்பியும் CAA, NRC, NIA, SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு இந்த மாதிரி வேலைகளை கொண்டு வந்து மக்களை எப்பவுமே ஒரு பதட்டத்தில் வச்சிருக்கிறது அவங்களுக்கு பழக்கமாகிவிட்டது என்ற அவர், விடுதலை பெற்ற பிறகு இருந்தே அந்த 543 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் மக்கள் தொகை 150 கோடியை தொட்ட பிறகு தற்போதும் இருப்பதாகவும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் மாற்றம் ஏற்படுத்தினால் தனக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு பேரவை தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி இன்று முதல் தொடங்கியது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொகுதி வாரியாக இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் மாதிரி வாக்குப்பதிவை நடத்துவதற்கான பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு 2வது கட்ட பயிற்சி நடைபெற்றது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் வாக்குப்பதிவின் போது பணியில் ஈடுபடக்கூடிய வாக்குப்பதிவு அலுவலர் 1, 2, 3, வாக்குப்பதிவுக்கு ஒப்புகை கொடுக்கும் அலுவலர் என அனைவரும் கலந்து கொண்டனர். அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வாக்குப்பதிவு பணி செயல்பாடுகள் குறித்த வீடியோ திரையிட்டு விளக்கம் அளிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு தொடங்க முன்பு எவ்வாறு மாதிரி வாக்குப்பதிவு மேற்கொள்ள வேண்டும், மாதிரி வாக்குப்பதிவு செய்யும் போது அரசியல் கட்சி பிரமுகர்கள், வேட்பாளர்கள், முகவர்களிடம் எந்தெந்த படிவங்களில் கையொப்பம் வாங்க வேண்டும் உள்ளிட்ட நடைமுறைகளும் பயிற்சிகளும் படகாட்சி மூலமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் கட்டுப்பாடு இயந்திரத்தை நேரடியாக வைத்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள், அலுவலர்கள் கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தபால் வாக்கு செலுத்தும் இடத்தில் ஒவ்வொருவராக சென்று வரிசையில் தங்களது தபால் வாக்குகளை மறைவிடத்தில் வைத்து செலுத்தி அவற்றை அங்கு வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் செலுத்தினர். கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று காலை காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டுவதை எதிர்ப்பதாகவும் மக்களவை எண்ணிக்கையை அதிகரித்து பின் மறுசீரமைப்பு என சொல்வது மாயை. இதனால் உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவை தொகுதி 120 தொகுதியாக உயரும். டீலிமிட்டேஷனுக்கு பின்பு 140ஆக அங்கு உயரும். இது தென் மாநிலங்களை மிக பாதிக்கும் என்ற அவர், 24.3 விழுக்காடு உறுப்பினர்கள் தென் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். இது 20.7 விழுக்காடாக நாடாளுமன்ற வாக்கு விழுக்காடு குறையும். தென் மாநிலங்களின் குரல் அழுத்தப்படும் எனவும் கூறினார்.
மேலும் பெண்கள் ஒதுக்கீடு என்பதை ஆதரிப்பதாகவும் இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சிதான் எனவும் கூறிய அவர் 543 உடனடியாக 1/3 உயர்த்த வேண்டும் என 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வலியுறுத்தினோம். 2029 தேர்தலில் நிறைவேற்றுவோம் என சொல்கின்றனர். ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த கூட்டத்தை கூட்டலாமே. நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவதால் என்ன பிரச்சனை? மேற்கு வங்கம், தமிழ்நாட்டை சேர்ந்த 67 எம்பிக்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என நினைக்கின்றனர். இதில் காங்கிரஸ், திமுக தோழமை கட்சிகளைச் சேர்ந்த 39 பேரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். தங்கம், வெள்ளி விலை நிலவரம். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக சர்வதேச நிலவரங்களால் தங்கத்தின் விலையில் ஏற்றமும் இறக்கமும் காணப்படும் நிலையில் ஏப்ரல் 15ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 100 அதிகரித்து 1,14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதேபோல வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 275 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.